தமிழ்நாட்டில் இப்போ பெண் மேயர்கள் தான் அதிகம். உள்ளாட்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்கணும். அதுதான் திமுகவுடைய லட்சியம். அதுக்காகத்தான் 33 விழுக்காட்டுக்காக தொடர்ந்து போராடுகிறோம். 2017 தலைநகர் டெல்லியிலே இதுக்காக நம்ம மகளிர் அணி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. நாடாளுமன்றத்திலே தங்க கனிமொழி இதுக்காக அழுத்தமாக குரல் கொடுத்தார். தமிழ்நாட்டுடைய குரலாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய பெண்களின் குரலா நாடாளுமன்றத்தில் கனிமொழி பேசினாங்க. தேவையே இல்லாத நிபந்தனையோடு பெண்களுக்கான 33 விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றிருக்கு. தேவையா இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றிருக்கு. அது எப்போ நடைமுறைக்கு வரும் சொல்ல முடியாத நிலைதான் இருக்கு இன்றைக்கு. இது எதை காட்டுது? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷன் டெட் சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு அவங்களுடைய செயல்பாடு. பெண்களாகிய உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பல. அதனால பெயரளவுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்துறாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கான ஆட்சி. மகளிர் எல்லோரும் இன்னைக்கு அவ்வளவு மன நிறைவா மகிழ்ச்சியா அதிகாரத்தோடு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் என்னோட அம்மாவை போல நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு சகோதரிகளாக நிறைய பேர் இருக்கீங்க. ஏன் என்னோட மகள்களாக எத்தனை பேர் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் எது தேவைன்னு பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வெல்லும் தமிழ் பெண்களை கொண்டாடிட்டு இருக்கோம். பெண்களுக்காக நாம செயல்படுத்துகிற திட்டங்களை முக்கியமான சிலவற்றை மட்டும் இங்க எடுத்து சொல்றேன். பல பேர் குறிப்பிட்டு காட்டி இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1,30,69,831 சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்கிறோம். குடும்பங்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் தலைமுறையாக உழைக்கிற பெண்களுடைய உரிமை அது. திட்டத்தின் பேர்லயே உரிமையை கொண்டு வந்து புரட்சியை பண்ணோம். திட்டமும் பெரிய சக்சஸ். தினமும் எத்தனை பேட்டிகள், எத்தனை பேருடைய வாழ்க்கை கதைகள் இந்த திட்டத்துடைய வெற்றியை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த உரிமை தொகை பல பெண்களுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தி தந்திருக்கு. நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கு. நிறைய பேர் இதன் மூலமா சிறு தொழில் தொடங்குறாங்க. இதுவரை ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் நாம மொத்தம் 28,000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். இது சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் இம்பாக்டாக உருவாக்கி இருக்கு. அதே போல நம்முடைய மற்றொரு புரட்சிகரமான திட்டம் தான் மகளிர் விடியல் பயணம். 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸ்டாலின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் என்ற மாற்றம். ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் எதிரொலிக்க வேண்டும் என்று நினைச்சேன். அப்படி சிஎம்மா நாம் போட்ட முதல் கையெழுத்து பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய திட்டத்துக்கு தான். நான் சிஎம் ஆன அடுத்த நாள் பஸ்ல ஏறினதும் டிக்கெட் வாங்க காசு கொடுத்த பெண்கள் கிட்ட மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துட்டார், இனிமேல் நீங்க டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. நாம ஆட்சிக்கு வந்ததும் முதல்ல பெண்களின் வாழ்க்கையில தான் மகிழ்ச்சி ஏற்படுத்தணும். இந்த விடியல் பயணத்தில் உங்களுக்கு ஒரு சுதந்திரமும் முக்கியத்துவம் கிடைக்குதா இல்லையா? அதுதான் என் கனவு, என்னுடைய லட்சியம் எல்லாம். இந்த திட்டத்தால பெண்கள் பயணம் செய்யறதே பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. நிறைய வாய்ப்புகளை தேடி போய் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க.
பல மகளிர் காலையிலே பஸ்லேயே வேலைக்கு போறாங்க. பூ, காய்கறி, மீன் விற்பனை செய்யறது, சிறு தொழிலில் ஈடுபடுறாங்க. உரிமை தொகையா கிடைக்கிற 1000 ரூபாயோட சேர்த்து விடியல் பயணம் திட்டத்தால மாசம் 1000 ரூபாய் கூடுதலா மிச்சம் பண்றாங்க. வேலைக்கு போறவங்க, கோயிலுக்கு போறவங்க, உறவினர்களை பார்க்க போறவங்க, கல்லூரிக்கு போறவங்க, தேர்வுக்கு தயாராக நூலகத்துக்கு போறவங்க, அனைத்து தரப்பு பெண்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கு. இப்படி இதுவரை 900 கோடி முறை பயணம் செஞ்சிருக்கிறாங்க.